கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு வாரம் கூட நம்ம விட்டு கடந்து போயிற்று. ஒரு புதிய வாரத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. இந்த வாரமெல்லாம் கர்த்தர் உங்களோட கூட நடந்து உங்களை மன தைரியத்தோடு இருக்க உதவி செய்வாராக. மன ரம்யமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 116 சங்கீதத்தில் வாசிக்கும் போது அதன் முதல் வசனத்தில் சொல்லிருக்கு, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். சங்கீதக்காரனுக்கு ஒரு நல்ல நிச்சயம் இருந்தது என்னவென்று கேட்டால், தான் கூப்பிட்டால் கர்த்தர் கேட்பார். இந்த நிச்சயம் எரேமியாவுக்கு இருந்தது. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் உனக்கு மறு உத்தரவு வருவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னார். அவரை நோக்கி கூப்பிடும் போது விண்ணப்பத்தை கேட்டதினால் அவரிடத்தில் இன்னும் அன்பு கூறுவேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் அவரை நான் தொழுது கொள்வேன். நம்முடைய தொழுது கொள்ளுதல், ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாத்திரம் கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் மட்டும். 34 சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவின் மேல் இருக்கும். இப்படி சொல்லப்பட்டதான வசனங்களின் வழியாய் அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற கர்த்தராய் இருக்கிற. அப்படின்னாலே 8ஆம் வசனத்தில் சொன்னார், என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடரலுக்கும் தப்புவித்தீர். கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாய் சொல்லுகிறான். ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தீர், கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தீர், என் காலை இடரலுக்கு தப்புவித்தீர். இதெல்லாம் சொல்லி 12ஆம் வசனத்துக்கு வரும்போது அழகா ஒரு காரியம் சொல்றார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். Is there something that I can do for God who has done so much good to me? What shall I render unto him for all his benefits? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஊர் ஊராக கொண்டு போய் காட்டி, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்தது, இது கர்த்தர் செய்ததுன்னு சொல்லி காண்பித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி அவருடைய நாமத்தை தொழுது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கு நான் இது உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் சொன்னால் அது கர்த்தர் செய்த நன்மை. அந்த நன்மைக்கு நான் என்ன செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இந்த நாளில் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்திலிருந்து எடுத்து ஜனங்களுக்கு எடுத்து கொடுங்கள். வீணா இருக்காதீர்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்துங்கள். இது உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த திங்கட்கிழமை காலையில் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகள் எங்களை வழி நடத்தட்டும். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து 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 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பொன்னாக செல்ல எங்களுக்கு ஒத்தாசைப்படும். உங்கள் பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தர் எனக்கு செய்த, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்வேன். God bless you abundantly again and again and again and again. Amen.